தனாவோட வானம் கட்டட்டும் படத்தோட ஃபேன்னா அவரோட கேமரா, அவரோட ஃப்ரேமிங், டேஸ்ட்டு, டயலாக் டெலிவரி. அவர் சொன்னார் இல்லையா, டைரக்டர்ஸ் இயக்கியிருக்கேன்னு சொல்லிட்டு. பாலாஜி தியோவேல் சாரை பர்ஃபார்மன்ஸ் பண்ணி வாங்கின விதம், சரத்குமார் சாரோட பெர்ஃபார்மன்ஸ், ராதிகாம்பரன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிச்சிருக்கேன் அவங்க படத்தை. ஸோ நானும் ராஜா சாரும் நெக்ஸ்ட் படம் யாரை வச்சு பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது 2 பேரும் ஒருமித்தமாக வந்து உங்கள் பேரை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஃப்ரம் த டே ஃபஸ்ட் டேயில் மீட் பண்ணது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் வந்து ஆஸ் அ டைரக்டர் உங்களை பார்த்து ரொம்ப நிறைய விஷயம் ஆச்சரியமாக 3 படத்தில் இவ்வளோ கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. நிறைய எமோஷன்ஸ் இருக்குது. அதே சமயம் டெக்னிக்கலாக கூட ஷார்ட் டிவைட் பண்ணுறது, உங்கள் டேஸ்ட்டு எல்லாமே எல்லா விதத்துலேயுமே மிக குறுகிய நாட்களில் ஒரு பெரிய படத்தை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஆனால் நிறைய டைம் எடுத்து பண்ணார். பட் ஸ்டில் இந்த படத்தோட அவுட்புட்டுக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கிட்ட நேரம் கம்மி தான் உண்மையிலேயே. ஸோ இன்னும் இப்போ பெரிய பெரிய படங்கள் உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படம் பண்ணக்கூடிய ப்ரொடியூசர்ஸ் எல்லோரும் தைரியமாக பெரிய பெரிய பட்ஜெட் படங்களை இவருக்கு கொடுக்கலாம். அதை டபுள் மடங்கு பட்ஜெட்டாக காட்டுவார். ரொம்ப நாலேஜ் உள்ள டெக்னிக்கலி சவுண்டான ஒரு டைரக்டர் தானா. சந்தோஷம் தானா. கூடிய சீக்கிரம் இன்னொரு கதையில் சந்திப்போம். மணிரத்னம் சார் அசோசியேட்டு. ஸோ அது மாதிரி தான் இருக்குது படமும். ஆக்சுவலாக நல்லா இருக்குது. டைலாக் டெலிவரியிலேருந்து ஆரம்பித்து எல்லாமே அதே மாதிரி தான் இருக்குது. அப்புறம் நீங்கள் குறுக்க பேசிட்டதுனால அடுத்தவங்களை பற்றி பேசிடுறேன். புது மாப்பிள்ளை, நீங்கள் ரொம்ப நைஸ் பர்சன். ஒரு நல்ல தோழமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர். ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. நல்ல கம்பெனி எனக்கு அவர். நைஸ் சார். 2 படமாக ஆனால் கல்யாணத்துக்கு கூப்பிடல நீங்கள். பரவாயில்ல. சந்தோஷம் கூட ஒர்க் பண்ணது சார். நைஸ். அவங்க சொன்ன மாதிரி சார், நீங்கள் பிடிச்ச அந்த ஸ்டைல் இருக்குல்ல, காமெடி ஸ்டைல், இது வரைக்கும் யாருமே பிடிக்காது. அது நெல்சன் உங்களை தோண்டி எடுத்தாரா, நீங்களா அப்படி வெளியே வந்தீங்களான்னு தெரியல சார். ஆக்சுவலி தோண்டி எடுத்தாரா, அது செம்மையாக பண்ணீங்க. ஆக்சுவலாக அப்போ இந்த டே 1லேருந்து நீங்கள் கேரி பண்ணுற விதம் இருக்குல்ல, இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வந்து சினிமாக்காக கம்ப்ளீட்டாக மாற்றிட்டீங்கல்ல. இன்னொரு பர்சன் தான் நீங்கள் சினிமாவில் நடிக்கக்கூடிய அந்த கமெடின்றது வந்து ரியல் லைஃப்பில் வேற ஒரு ஆள் அப்படின்ற மாதிரி கம்ப்ளீட்டாக வேற ஒரு ஜானரில் நீங்கள் நல்லா பண்ணுறீங்க சார். சூப்பர். அப்புறம் என்னோடய ஃப்ரெண்டு, என்னோடய ப்ரொடியூசர் ராஜா சாருக்கு மனமார்ந்த நன்றிகள். பெரிய கதை என்ன சார், ரொம்ப கதை பெருசாக இருக்கே, நீங்கள் பண்ணணுமா, வேணா வேறு சின்ன எனக்கு ஏற்ற மாதிரி போயிடலாமான்னு கேட்கும்போது, இல்லை சார் இது பண்ண முடியும் என்னால், நான் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த காம்ப்ரமைஸும் இல்லாமல் கூடியில் வரும் படத்தை தொடர்ந்து எனக்கு கூட அவர் கூட நான் பயணிக்கிற 2வது படம் அது. எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்காமல் ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு வரைக்கும் நல்ல படம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் அமைச்சிருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நிறைய படங்கள் ஃப்யூச்சரில் பண்ணணும் நாம. தேங்க்யூ ஸோ மச் சார். அப்புறம் இந்த படத்தோட ஹீரோயின், நான் ஷாக் ஆகிட்டேன். ஆக்சுவலாக உங்களுக்கு இவ்வளோ தமிழ் தெரிஞ்சு தான் நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிறைய பேசியிருப்பேன். ரொமான்ஸ் பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம் நாம். இப்போ தான் தெரியும் ஆக்சுவலாக. இஸ் த ஒன் விச் யூ ப்ராக்டிஸ்ட் ஆர் இஸ் அ ரியல் ஃப்ளோ? ரியல் ஃப்ளோ. ஓகே. நல்லா தமிழ் பேசுகிறீங்க ரியா. சந்தோஷமாக இருக்குது. எனக்கெல்லாம் இன்னொரு லாங்குவேஜ் கற்றுக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். இன்றைக்கி நிறைய தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அந்தரிக்கு நமஸ்காரம் தவிர்த்து எனக்கு எதுவும் தெரியாது. பட் நீங்கள் தமிழில் வந்ததுலேருந்து ஒரு ப்ரெஸ் மீட்டே நீங்கள் வந்து ஹானர் பண்ணுற, தமிழில் நீங்கள் டைலாக் டெலிவரி பண்ணுற அளவுக்கு நல்லா பண்ணுறீங்க. சந்தோஷம். வெரி ஸ்வீட் அண்ட் சிம்பிள் பொண்ணு. எந்த ஹீரோயினுக்கான ஒரு அப்படி இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இம்மிடியட்டாக கூப்பிட்டா கூட மேக்கப் இல்லாமல் கூட சம்டைம்ஸ் வந்து டைமுக்காக ஹானர் பண்ணி வந்து இங்கே கூட ஒரு சகஜமாக பழகின ஒரு ரியா சுமன் வந்து ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். இன்னும் நிறைய படங்கள் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் தமிழில் பண்ணுவீங்க. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.